அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 1 கவிதை பேழை இரட்டுற மொழிதல் என்ற இந்த தலைப்பின்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செய்யுளை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ரெட்டுற மொழிதல்னா என்னென்னா இரட்டுனாலே இரண்டு பொருள்பட பேசுதல். ஒரு சொல்லு இரண்டு பொருள்பட பேசுதல் தான் இரட்டுற மொழிதல். இந்த இரட்டுதல் மொழிதல் வந்து நம்ம செய்யுள்களில், உரைநடையில், மேடை பேச்சுகளில் எல்லாம் இந்த இரட்டுற மொழிதல் வந்து பயன்படுத்தப்படுது. இதற்கு இன்னொரு பொருள் என்னென்னா ஸ்லேடை. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா சந்த கவிமணி தமிழழகனார். சந்த கவிமணி தமிழழகனார். இது ஒரு குறிப்பிட்ட நூல்லேருந்து இருக்கப்படலை. பல கவிஞர்கள் பாடக்கூடிய அந்த பாடல் தொகுப்பு தனித்திரட்டுன்னு இருக்குது. அந்த பாடல் பகுதியில் இருந்து தான் இந்த பாட்டை எடுத்திருக்காங்க. இதை எழுதியவர் சந்த கவி தமிழழகனார். ஏன் இவரோட பேர் வந்து தமிழழகனார்? சந்த கவினா சந்தன அழகாக கவிதைகள் வரைவதில் வல்லவர். அதனால இவருக்கு பேர் சந்த கவி தமிழழகனார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த பாடலுக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற இந்த நுழையும் முன் சொல்லக்கூடிய இந்த பத்தியை நம்ம படிக்கலாம். விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. நம்ம பார்த்தோம், இதில் பார்த்தோம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கிற எல்லாவற்றையும் கவிதையாக கொண்டவள் தான் நம் தாய் தமிழ். அதே போல் இந்த தமிழ் வந்து விண்ணோன்னா நமக்கு வானம் தெரியும், முகிலுனா மேகம் தெரியும், உடுக்களோடனா அந்த நட்சத்திரங்கள் விண்மீன்களின் கூட்டம் இருக்குல்ல, அதுதான் உடுக்கள்னு சொல்கிறோம். உடுக்களோடு கதிரவன் சூரியனோடும் கடலோடும், கடல்னா நமக்கு தெரியும் ஆழி. தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. எல்லாவற்றோட நம்ம தாய்மொழி தமிழ் வந்து இணைத்து பேசப்படுகிறதுனா உருவகப்படுத்தி பேசப்படுகிறது. தமிழை வந்து விண்ணாக பேசுகிறாங்க, முகிலாக மேகமாக பேசுகிறாங்க, நட்சத்திரங்கள் விண்மீன்களோடு சேர்த்து பேசுகிறாங்க, கதிரவனோடு சேர்த்து பேசுகிறாங்க, கடலோடு சேர்த்து பேசுகிறாங்க. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு. ஒரு கடல், ஒரு விண்ணு, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆழங்கள் இருக்குதோ, எவ்வளோ விரிவு பறந்து விரிந்து இருக்கிறதோ, அதே அளவு விரிவும் ஆழமும் பயனும் தமிழ் மொழிக்கும் உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்ததை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆழப்படுகிறது, விரிவுபடுகிறது. இப்போ இந்த பாடலில் கடல் வந்து தமிழ் மொழி வந்து கடலோடு ஒத்திருப்பதை பற்றி நம்ம படிக்கின்ற போது ஒரு கடல் எவ்வளவு ஆழமாக இருக்குது, கடலுக்குள்ளே எவ்வளவு பொருட்கள் பொதிந்திருக்கின்றன, எவ்வளவு சிறப்புகள் இருக்குது, அது எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது என்பது போல கடலை பற்றி நம்ம படிக்கின்ற போது அதோடு ஒட்டி நம்ம தமிழை படிக்கின்ற போது அந்த தமிழும் எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது, கடலை போல எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை நம்ம அறிய முடிகிறது. கடலோடு தமிழை ஒத்திருக்கின்ற போது, கடல்னா நமக்கு தெரியும் எவ்வளோ ஆழம் மிக்கது, எவ்வளோ முத்துக்களை கொண்டது, எவ்வளோ உயிரினங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அதே போல தான் தமிழ் அவ்வளவு ஆழமான, அவ்வளோ பரிந்து விரைந்த, அவ்வளோ அறிவு மிக்க, தன்னகத்தை அவ்வளோ சிறப்புகளை கொண்ட ஒரு மொழி என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த பாடலுக்குள்ளே போகலாம் பாருங்கள். ஆழிக்கு இணை. ஆழினா என்னன்னு தெரியும் நமக்கு. ஆழினா என்னம்மா? கடல். கடலோட இன்னொரு பேர் தான் என்னது? ஆழி. ஆழிக்கு இணை பாருங்க. முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேத்தமிழ் ஈண்டு. இது வந்து தனிப்பாடல் திரட்டுன்னு நான் சொன்னேன். நிறைய பாடல்கள் நிறைய சேர்ந்ததான் தனிப்பாடல் திரட்டு. அதில் நம்ம தமிழழகனார் எழுதிய இந்த பாடல் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க. தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த செந்தமிழ் தேன்தமிழ் ஈண்டு. இது தனிப்பாடல் திரட்டிலேருந்து இந்த பாடலை எடுத்திருக்காங்க. இதில் வந்து ரெண்டுமே கடல்லையும் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க, தமிழையும் சொல்லியிருக்காங்க. அந்த தமிழோடு கடலை இணைத்து, கடலோடு தமிழை இணைத்து ஒரே பாடலில் இரண்டு பொருட்களை தந்ததுனால இது வந்து ரெட்டுற மொழிதல் என பொருள்படுது. சரியா? இந்த பாடலில் முதல்ல இதை என்ன படிக்கிறோன்னா, ஆழிக்கு இணை, கடலுக்கு இணையான நம்ம தமிழ் மொழி எப்படி கடலுக்கு இணையான ஒரு தமிழ் மொழியாக இருக்கிறது என்பதை தமிழை பற்றி
ஃபஸ்ட்டு தமிழ் எப்படி கடலுக்கு இணையாக இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம் பாருங்கள். முத்தமிழ் துய்ப்பதால், முத்தமிழ் எதெல்லாம் நமக்கே தெரியும், இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகம் என முத்தமிழ் துய்ப்பதால் அந்த முத்தமிழினால் தமிழ் மொழி வளர்ந்தது. முத்தமிழ் துய்ப்பதால் தமிழோட பரிணாமங்கள் இயல் இசை நாடகம் என்கிற அந்த முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் 3 சங்கங்கள் முதல் இடைக்கடை, அந்த முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களாலும் வளர்க்கப்பட்டது. முத்தமிழாய் வளர்ந்தது, இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. அது மட்டும் இல்லை, முச்சங்கம் கொண்டதால் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது எது? நம்மளுடைய தமிழ். மெத்த வணிகலமும் மேவலால், மெத்த வணிகலமும் மேவலான ஐம்பெருங்காப்பியங்களான அணிகலன்களை பெற்றது எது? அணிகலங்களும் மேவலால் அணிகலங்களையும் பெற்றது. ஐம்பெருங்காப்பியங்களாகிய அணிகலன்களை பெற்றது தமிழ். ஐம்பெருங்காப்பியங்கள் இதெல்லாம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5 பெருங்காப்பியங்கள் தான் தமிழுக்கு அணிகலன்களாக விளங்குகிறது, அணிகலன்களை பெற்றது. அது மட்டும் இல்லை, அணை கிடந்தே தமிழ் சங்கத்தவர்கள் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேந்தமிழ் ஈண்டு. சங்க பலகையில் அமர்ந்திருந்த முதல் இடைக்கடை, இந்த சங்க அவையில் சங்க பலகையில் அமர்ந்திருந்து தமிழ் வளர்த்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது இந்த தமிழ் மொழி. அப்போ தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முத்தமிழாகிய தமிழ் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழாய் வளர்ந்தது. அது மட்டும் இல்லை, முச்சங்கங்கள் 3 சங்கம் முதல் இடைக்கடை சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. அணிகலனான ஐம்பெருங்காப்பியங்களால் வளரப்பட்டது. ஐம்பெருங்காப்பியத்தை அணிகலனாக கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. ஐம்பெருங்காப்பியங்கள் இதெல்லாம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அப்படிப்பட்ட ஐம்பெருங்காப்பியங்களை தன்னுள்ளே அணிகலன்களாய் கொண்டது. அது மட்டுமல்ல, சங்கம் வைத்து சங்க பலகையில் அமைந்து வளர்த்த தமிழ் புலவர்களால் காக்கப்பட்டது தமிழ் மொழி. இப்போ தமிழை பற்றி சொல்லிட்டாங்க. அடுத்தது கடலை பற்றி இதில் என்ன சொல்லியிருக்காங்க? கடல் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டால். தமிழில் என்ன இருக்குது? கடலில் முத்து, முத்தமிழ் முத்து துய்ப்பதால் முத்தமிழ் முத்தினை தருகிறது கடல். எந்த முத்தெல்லாம் தருகிறதுனா 3 வகையான முத்துக்களை தருகிறது. எதெல்லாம்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை நமக்கு தருகிறது. அது இயல் இசை நாடகம், முதலிடை கடை என்ற சங்கங்கள் அப்படி 3ஐ கொண்டது. கடல் 3 வகையான முத்துக்களை நமக்கு தருகிறது. முதல்ல வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை நமக்கு தருகிறது. அடுத்து என்ன? அணைக்கடல் இடத்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த செந்தமிழ் ஈண்டு. வணிக கப்பல்கள் மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியான பாதைகள் எங்கே இருக்குது? கடலில் இருக்குது. நமக்கு வந்து 50 காப்பியங்களை கொண்டது. அதே போல் வணிக கப்பல்கள் தன்னிடத்தே செல்லக்கூடிய பாதைகளை கொண்டது இந்த கடல். தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. தன் அலையினால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை புலவர்கள் எவ்வாறு தமிழ் வளர்க்க சங்கங்களை அமைத்து காத்தார்களோ அதுபோல கடலுக்குள் இருக்கிற அந்த வளமான சங்கினை தன் அலையால் அது தடுத்து அதனை காக்கிறது என தமிழுக்கு ஆழிக்கு இணையாக தமிழையும் புலவர் என்ன செய்திருக்காரு? இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. தூய்ப்பது, கற்பது, தருதல். கற்பது, தருதல். இது தமிழ் வந்து கற்பது, கடலுக்கு வந்து தருதல். மேவலால் பொருந்துதலால், பெறுதலால். அது தமிழுக்கு வந்து பொருந்துதலால், கடலுக்கு வந்து பெறுதலால். அந்த தமிழில் முச்சங்கம் இருக்கிறது, கடலில் 3 வகையான சங்குகள் இருக்கிறது. தமிழ் வந்து 50 காப்பியங்களை அணிகலன்களாக கொண்டது. கடல் வந்து வணிக கப்பல்களை தன்னுடைய சொல்லக்கூடிய பாதைகளை கொண்டது. தமிழ் வந்து 3 வகை புலவர்களால் சங்கம் வைத்து காக்கப்பட்டது. கடல் வந்து தன்னுடைய அலைகளால் சங்கினை காக்கிறது. இதுதான் இந்த பாடலோட பொருளம்மா. இந்த காணொளியை கண்டு படித்து பயன்பெறுங்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.